வழக்கமான கேள்வி தான். நெறைய தடவ இந்த கேள்வி கேட்டுருக்குறாங்க. 10க்கு 10 பொருத்தம் பார்த்தும் கல்யாணம் பண்ணியும், டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால ஆகுது அப்படி? ஓகே, ஓகே. 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா, அது நல்லா இருக்குது அப்படின்னு 10 பொருத்தம் இருந்தும், வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுலாம் உத்தரவாதம் இல்லங்க. பொருத்தங்கிறது இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது ரொம்ப அடிப்படைங்க. அத புரியாம மக்கள் வெறும் பொருத்தத்திலேயே நம்பிக்கிட்டு 10 பொருத்தம் பார்த்தா போதும்னு நெனைச்சிட்டு, அத்தோட ஆ சரியா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. அது இல்ல. இன்னும் நெறைய இருக்கு. பலமுறை நாங்க அதுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனாலும் திரும்ப திரும்ப அதே தவறு தான் நடக்குது. அதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன்னா இந்த வீடியோக்கள் எல்லாரையும் போய் சேர்றதில்ல. ஒரு ஜாதகத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது திருமண ஸ்தானங்க. திருமண ஸ்தானம். அது மட்டும் இல்லாம, இன்னும் கூட உபஸ்தானங்கள் நெறைய இருக்கு. 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானம், 4ஆம் இடங்கிற சுகஸ்தானம், 7ங்கிற திருமண ஸ்தானம், 8ங்கிறது ஆயுள் மற்றும் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அல்லது பிரிவு ஸ்தானம்னு சொல்லலாம். பிரிஞ்சிருவாங்களா, என்ன இறந்துருவாங்களான்றதெல்லாம் இந்த 8ஆம் இடத்த சொல்றது. 12ஆம் இடங்கிறது படுக்கை சுகஸ்தானம். இந்த 5 ஸ்தானத்தையும் சேர்த்து வச்சு தான் பொருத்தம் பார்க்கணும். இந்த 5 இடங்கள்லாம் பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். இதுதான் முறை. வெறும் ஒரே ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணுறது இல்லை. ஆக இந்த 5யும் 2 பேருக்கும் பார்க்கணும். அதுலேயும் பல விதங்கள் இருக்குது. ஜோதிடம் பார்க்கும்போது பற்பல விதங்களோட வழிகளோடு பார்க்குறாங்க. பல கூறுகளில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரே ஆங்கிளில் பார்க்கக்கூடாது. விதி, மதி, கதி அப்படின்வாங்க. விதிங்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது விதி. மதிங்கிறது நம்மளோட விருப்பத்தின் அடிப்படையில் ராசியை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது மதி. காரகங்கிறது, கதிங்கிறது காரகத்தை குறிக்கும். கதினா இதுதான் நடக்குங்கிற மாதிரி. கல்யாண காரகன் சுக்கிரனை பேஸ் பண்ணி பார்க்கணும். 2ஆம் இடம் லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடம். ராசிக்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடம். சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடம். இத்தனை இடங்களையும் பார்த்து, 3த்துக்கும் பார்த்து எத்தனை புள்ளிகள் தோஷம் இருக்குது இதெல்லாம் பார்க்குறது ஒரு முறை இருக்குதுங்க. இது தோஷ பொருத்தம்னு பேர். என்ன தோஷ பொருத்தம்னா கிரக தோஷ பொருத்தம்னு பேர். இதுக்கு பேர் கிரக தோஷம். அது என்ன கிரக தோஷம்? சனியால் பாதிக்கப்பட்டால் சனிக்கு தோஷம், சனினால தோஷம்னு அர்த்தம். சூரியனால் பாதிக்கப்பட்டால் சூரியனால் தோஷம், அது சூரிய தோஷமாக இருக்குது. ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டால் அது பேர் நாகதோஷம். இது மட்டும் நிறைய பேருக்கு தெரியும். செவ்வாயினால் பாதிக்கப்பட்டால் செவ்வாய் தோஷம். பாவகிரகங்கள் 5. இந்த 5 பாவகிரகங்களும் லக்னமோ ராசியோ அல்லது சுக்கிரனுக்கோ அடிப்படையில் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் இருந்ததுன்னா இதெல்லாம் தோஷமாக ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு இருக்கும்னு அர்த்தம். இருக்கிறவருக்கே பார்த்து பண்ணிட்டாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. பண்ணலாங்கிறது பொருத்தம். பண்ணதுக்கப்புறமா அல்லது பண்ணுறதுக்கு முன்னாடி இருவருமே பரிகாரம் செய்திருக்க வேண்டும் என்பது அவசியம். பரிகாரமே செய்யாமல் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒன்று இருக்குது. ஸோ முதல்ல நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம். 2வது இந்த கிரக தோஷங்களை பொருத்தம் பார்க்குறோம். 3வதாக தசா சந்திப்பு இல்லாமல் இருக்கணும். இருவருக்கும் எவ்வளோ சுப தசையாக இருந்தாலும் இருவருக்கும் ஒரே தசை வரக்கூடாது. 2 பேருக்கும் சுக்கிர தசை வரக்கூடாது, 2 பேருக்கும் குரு தசை வரக்கூடாது, 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் புதன் தசையும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி வாழ்நாளில் சந்திக்குமான்னு பார்க்கறது பேர் தசா சந்திப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இது 3வது தோஷமாக இருக்குது. 3வது அடிப்படை. 4வதாக இன்னொன்று இருக்குது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த லக்னக்காரருக்கு, இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவர்கள் வரணும், அல்லது எந்த கிரகத்தோட ஆதிக்கம் உள்ளவர்கள் அமைய வேண்டும் என்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்னமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், தனித்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா, அல்லது இந்த கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு குரு பகவான் எங்கே தனியாக இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வடக்கு திசையிலேருந்து தான் அமையும். இது தலையெழுத்துங்க.
அப்போ தெற்கு திசையிலேருந்து தேனாக்கா அது செவ்வாய்க்குரிய திசைங்க அது. இது விதி. அதே போல் கன்னி லக்னத்துக்கு குருவோட அம்சம் கொண்டவர் தான் கல்யாணத்துக்கு வருவாங்க. பொண்ணாவோ பையனோ எதை தேடுறீங்களோ, வரனோ அல்லது வதுவோ, அப்படின்னா அவங்க குருவோட அம்சம் கொண்டவராகத்தான் இருப்பார்கள்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் குரு பகவான் பிரதானமாக அந்த ராசியையோ லக்னையோ தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? மீனம் அல்லது தனுசுவாக ராசியாக இருக்கும், அல்லது லக்னமாக இருக்கலாம். அல்லது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் குரு இருப்பார், அல்லது குரு பார்ப்பார், அல்லது அந்த ஜாதகத்திலே குரு பகவான் தான் உச்சம் பெற்றிருப்பார் அப்படின்லாம் இருக்கும். ஆக மொத்தத்தில் அந்த ஜாதகரை ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகமாக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக குரு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கன்னி லக்னத்துக்கு வரக்கூடியவர்கள் குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் உறுதியாக சொல்லலாம். அப்போது அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாத்வீகமாக இருக்கும்னு அர்த்தம், நல்லபடியாக இருக்கும்னு அர்த்தம். இதுதாங்க குணப்பொருத்தம்னு சொல்கிறது. இதை இயல்பு, இவங்களுக்கு இந்த மாதிரி தான் அமையணும்னு இருக்குதுன்னா அப்படி தாங்க அமையும். இதுக்கெல்லாம் அப்புறமா தலையெழுத்து பொருத்தம் ஒன்று இருக்குது, விதி பொருத்தம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அது வெறும் 7ஆம் இடத்தை வச்சு சொல்கிறது. 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. அவங்க எங்கே இருக்காங்க? 6, 8, 12ங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 3ல் இருந்தாலும் சொற்ப களத்திருந்தான். பாவகிரகங்களோட சேரக்கூடாது. 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தொடர்பு கொள்ளக்கூடாது. ஆக இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. 7ஆம் அதிபதி நீச்சமானாலும் பலம் குறைவு, சுக்கிரன் நீச்சமானாலும் பலம் குறைவு. ஸோ இந்த வகையிலெல்லாம் பார்த்தா அதுதாங்க பிரதானம். ஸோ நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்துருப்பீங்க, மற்றதெல்லாம் கூட தசா சந்தி 7 இது மாதிரி செவ்வாய் தோஷம், சனி தோஷம், நாகதோஷம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த தலையெழுத்து பொருத்தத்தை பார்க்குறதில்ல. பிரதானம் அதுதான். 7ஆம் அதிபதி இவங்களோட தலையெழுத்து எப்படி நிர்ணயிச்சிருக்கிறார், மோசமாக இருக்குதா நல்லா இருக்குதா அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஜாதகங்களில் கண்டிப்பாக அந்த கோர்ட்டுக்கு போன ஜாதகங்களில் 6, 8, 12ஓட தொடர்பு இல்லாமல் ஒரு ஆளுமே கோர்ட்டுக்கு போயிருக்க முடியாது. இதுதான். இதில் நாங்கள் 3 விஷயத்தை தான் சொல்கிறோம். என்னென்ன? லக்னம், ராசி மற்றும் சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. இன்னுமே சில விஷயங்கள் இருக்குது. 7ஆம் இடத்தையே லக்னமாக பாவித்தும் ஒருத்தவங்க பார்ப்பாங்க, ஜாதகத்தை கணக்கிட முடியும். இன்னொன்று கால புருஷ தத்துவம்னு சொல்லிட்டு மேஷத்துலேருந்து 7வது இடமாக துலா ராசியை, இது அபூர்வமாக நடக்கிறதும் உண்டு. துலா ராசியில் 1க்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்து அந்த இடத்த காலி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். துலா ராசியில் 1க்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்ததுன்னா முன்ன சொன்ன எல்லா அமைப்பும் நல்லா இருந்தாலும் இந்த அமைப்பினாலையும் கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படும். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கூட கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படுறது உண்டு. அதுவும் 7ஆம் இடம் தான். லக்னத்துக்கு 7 கிடக்கூடாது, ராசிக்கு 7 கிடக்கூடாது, சுக்கிரனுக்கு கிடக்கூடாது, சுக்கிரனுக்கு 7 கிடக்கூடாது. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் துலா ராசி கிடக்கூடாது. இவ்வளோ விஷயங்களும் பார்த்து தான் சொல்லணும். மேலோட்டமாக சொல்கிறது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்களில் நுட்பமாக பார்த்தா தான் சொல்ல முடியும். இதுதான். அதனால் 10 ரூபாய்க்கு புக்கு கிடைக்குதுங்க, இல்லை ஆன்லைனில் இருக்க ஆப் இருக்குதுங்க 10 நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து சொல்கிறதுக்கு. அதுக்கு ஜோசியர் தேவைப்பட மாட்டார். இவ்வளோத்தையும் சேர்த்து பார்த்தா தான் முடியும். அதனால் நட்சத்திரத்தை பொறுத்து மட்டுமே பார்த்தா ஏமாந்து போகிறதுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏமாந்து போகிறதுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அறியாமையிலும் அறியாமை, மாயை, போதிய அறிவு இல்லாமை, இதன் காரணமாக தான் இவங்க இந்த மாதிரி வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பொருத்தத்தை பற்றியே இன்னொரு கேள்வியும் இருக்குது. அது என்னன்னா, பொருத்தத்திலே 10 பொருத்தம் மட்டும்தான் இருக்கா, அதுக்கு மேலேயும் இருக்கா? ஆமாம், அதுக்கு மேலே கூட இருக்குது. என்ன பொருத்தம் இருக்குன்னா, நாடி பொருத்தம் இருக்குது,
அப்புறம் விருட்ச பொருத்தம் இருக்குது, பட்சி பொருத்தம் இருக்குது. ஒரு 3 பொருத்தம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் நாடி பொருத்தம், பட்சி பொருத்தம், விருட்ச பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த விருட்ச பொருத்தத்தை பற்றி அதில் கேட்டிருப்பாங்க. அதாவது பால் பொருத்தம்ன்றாங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க கேள்வி. இந்த விருட்சம்னா மரம். அந்த மரம் இந்த இந்த 3 பொருத்தம் ரொம்ப முக்கியமானதாக இல்லாததுனால அதெல்லாம் பிற்காலத்தில் பார்க்கறது இல்லைங்க. 10 பொருத்தத்தோடு நிறுத்திக்கிட்டாங்க. ரொம்ப ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டான்னு. இதுவே இதுக்கு கிடைக்கிறதே ஜாதகத்தில் கிடைக்கிறதே சுத்தம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது கலியுகத்தில். அதுக்கப்புறமா 10 பொருத்தம் பார்க்குறது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா பொருத்தம்லாம் யார் பார்க்குறது? அதனால் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 பொருத்தம்லாம் இப்போ பார்க்குறது இல்லை. இதில் முக்கியமானதாக சொல்லக்கூடியது என்னென்னா, சில பேர் மட்டும் 11வது பொருத்தமாக நாடி பொருத்தத்தை சேர்த்து பார்க்குறாங்க. அபூர்வமாக இந்த பால் பொருத்தம் பார்க்குறாங்க. பால்னா என்ன? விருட்சி பொருத்தம் சொல்கிறது. அதாவது மரம் சம்மந்தப்பட்டது. மரங்களில் பால் மரம் இருக்குது, சாதா மரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பால் மரம் என்னன்னா பால் சுரக்கிற மரம்னு அர்த்தமாக இருக்குது. அதில் பால்னா என்னது அப்படின்னு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லாததாக கூட இருக்கலாம். இருந்தால் கூட இது ஒரு பொது அறிவாக நீங்கள் ஏற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பாலியல்னு சொல்கிறாங்க இல்லையா? உடல் உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பாலியல்னு சொல்லுவாங்க. ஆண் பால், பெண் பால்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆண் பால் சொல்கிறாங்க, பெண் பால் சொல்கிறாங்க, இது மாதிரி பால் சொல்கிறாங்க, பால் உறவு சொல்கிறாங்க, பாலியல்னு சொல்கிறாங்க, பால் உறுப்புன்னு சொல்கிறாங்க. ஆணுக்கான பால் உறுப்பு அப்படின்னா ஆணுக்கு வேறுபடக்கூடியது நிறைய இருக்குது. மீசை இருக்குது, தாடி இருக்குது. பெண்ணுக்கான அடையாளமாக வித்தியாசப்படுத்தக்கூடிய உறுப்புகளும் நிறைய இருக்குது. குறி இருக்குது, ப்ளஸ் வந்து மார்பகத்தை இருக்குது. இருந்தாலும் பாலுங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, ஆண் குறி பெண் குறியை குறிக்கும், பெண்களுடைய மார்பகத்தை குறிக்கும். இதுதான் பால் சுரக்கிற இடம். அதனால தான் நம்ம தமிழில் அந்த காலத்தில் எவ்வளோ நுட்பமாக இதுக்கு பால்னு பேர் வச்சுருக்கா. மற்ற பாஷையிலெல்லாம் அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது இல்லை. எந்த மொழியிலும் உலகத்தில் அந்த மாதிரி பேர் வைக்கல. ரொம்ப நுட்பமாக பாலியல், பால் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்கிறதுக்கு காரணம் இது. ஸோ மரங்களில் சுரக்கும் தன்மை கொண்ட ஒரு மரங்கள், அதில் பெண் பால் மரம், ஆண் பால் மரம் அப்படின்னு இருக்குன்னா, இந்த சயின்ஸில் வந்து எக்ஸ், ஒய் அப்படின்னு குரோமோசோம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இணையறதை பொறுத்து இங்கேயும் வந்து சில மேட்சிங் பார்க்குறாங்க. பெண் பால் உள்ள மரங்கள் இணையலாம், நட்சத்திரங்கள் இணையலாம்னு அர்த்தம். ஆண் பால் பெண் பால் உள்ள நட்சத்திரங்களும் இணையலாம். ஆனால் ஆண் பாலோட ஆண் பால் நட்சத்திரம் இணையக்கூடாது. இது பொருத்தத்தோட காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் பால் பொருத்தம்னு சொல்கிறாங்க. ஆக 10 பொருத்தத்துக்கு மேலே 3 பொருத்தம் இருக்குது. அந்த 3 பொருத்தத்தில் முக்கியமானதாக இந்த பால் பொருத்தம்னு சொல்லக்கூடியது விருட்சத்தை குறிக்கிறது, மரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 10 பொருத்தமே போதுமானது. அதில் முக்கியமானது ரஜ்ஜு பொருத்தம் மட்டும்தான். ரஜ்ஜு ஒரு பொருத்தம் இருந்து மேற்கொண்டு ஒரு 4-5 பொருத்தம் இருந்தால் கூட போதும். அல்லது பொருத்தமே பார்க்காம எவர் ஒருவருக்கு 7ஆம் இடம் பவித்திரமாக இருக்கிறதோ, 7ஆம் அதிபதி பவித்திரமாக இருக்கிறாரோ, அவருக்கு பொருத்தமே பார்க்காமலே கல்யாணம் பண்ணலான்னு அர்த்தம். அவரை எவ்வளோ மோசமான ஜாதகமும் வந்து அவரை சீண்ட முடியாது. அவர் மாட்டவே மாட்டார். எந்த ஒரு பெண்ணோட ஜாதகத்தில், ஆணோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் பவித்திரமாகவும் 7ஆம் அதிபதி பவித்திரமாகவும் இருந்தால் அவங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேணாம். கண்ணை முடிக்கின்னு கல்யாணம் பண்ணலாம். எந்த கழுத குதிரையை கல்யாணம் பண்ணாலும் அவர் நல்லா தான் இருப்பார், அந்த பெண்ணு நல்லா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.